ஒன்றை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இங்கில்லை என்றால் என்ன, சொர்க்கத்தில் நாம் சேரலாம். சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம். இந்த மூச்சு பயிற்சியும் பேச்சு பயிற்சியும் வேணும். நாங்கள் இப்பொழுது கிழக்கு மாகாணத்திலே அட்டாளச்சேனை பிரதேசத்துக்கு மற்றும் ஒரு ஆளுமையான திறமையான ஒருத்தரை தேடி வந்திருக்கிறோம். அவருடைய திறமை என்னங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்னா, சாதாரணமாக எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமை இறைவன் கொடுத்து தான் இருப்பான். ஆனால் இவருக்கு என்னென்னு சொன்னால், சாதாரணமாக இலங்கையில் அரிதாக இருக்கின்ற ரேப்பாளர்களில் இவரும் ஒருத்தர். சரி, இவர் எப்படி எங்களோட சேலஞ்சை ஏற்றுக்கொள்ள போகிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அவரோட திறமையை வச்சு தான் நாங்கள் தீர்மானிக்கணும். சரி, அவரை பற்றி முதல்ல கேட்போம். உங்களோட பேர் என்ன? இஸ்னாஃப் அன்வர். சரி, இந்த துறையை நீங்கள் எப்படி தெரிவு செஞ்சீங்க? ரொம்ப கஷ்டமான ஒரு துறை இல்லையா? சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு ஆசை. அது இப்போ சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக நார்மல் மெலோடி சாங்ஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போ அது அப்போ அது அந்த வாய்ஸ் அவ்வளோ செட் ஆகலை. அப்போ ஒரு மாதிரி என்னடா அப்படின்னும் போது எனக்கு சின்ன வயசுலேருந்து ஹிப்ஹாப் தமிழோட அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த டைமில் சும்மா தான் அந்த ஒரு சாங், அப்போ ஸ்டார்டிங்கில் ஹிப்ஹாப் தமிழோட ஒரு ஆல்பம் ஒன்று வந்துச்சு, அதில் வாடிப்புள்ள வாடி சாங் ஒன்று வந்துச்சு. அப்போ அந்த சாங் சும்மா பாடிட்டு இருந்தேன், அது சிங் ஆகிட்டு. சரி, அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு மாதிரி அவுட் போனேன். அது அந்த சாங்ஸ் அந்த டீமில் ஃபுல் இவன் நல்லா பாடுறான்டா, ரெப் பண்ணுறான்டா அப்படின்னு அந்த ஒரு மோட்டிவேட் பண்ணி விட்டான். அப்போ அதுலேருந்து பிறகு நானும் ஓனா ரெப் சாங்ஸ் நிறைய ட்ரெக் எடுத்து செஞ்சு பார்த்தேன். அது கொஞ்சம் நம்ம வயசுக்கு ஓகே ஆகுது. அப்படின்னும் போது இனி அதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு, அதுலேருந்து நிறைய விஷயம், அதாவது செல்ஃபாக ஒவ்வொரு விஷயமாக தேடி கற்றுக்கிட்டு அந்த மாதிரி தான் அந்த இது ஆரம்பிச்சு. இவர் நல்லா பாடுறாரு அப்படின்னு எங்களுக்கு நிறைய பேர் சொன்னாங்க. சரி, அவரை போய் கண்டக்ட் பண்ணுங்கள். இவரை பற்றி எங்களுக்கு தெரியாது. அப்போ எங்களோட நண்பர் நஜாது ஊடாகத்தான் இவரை நாங்கள் தேடி வந்தோம். அவர் இந்த அட்டாளச்சேனையில் நிறைய திறமையானவங்க இருக்கிறாங்க, அதில் இவரும் ஒருத்தர். சரி, நாங்கள் நேரடியாக டைம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அவர் ஒரு ரெப் சாங்கோடே தூங்குவோமா? கண்டிப்பாக. ரைட், ஓகே, நாங்கள் ஆடலாம். சரி. காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல்வழி, உன் காதல் இந்த வாழ்வை செதுக்கிடும் ஓர் உள்ளி, நீ இன்றி எந்த காதல் இல்லை அடி ஒளி, பொறுக்க முடியவில்லை காதல் தந்த வழி, அப்பெண்ணை என்னை பார் ஒரு முற்றம் எடுத்தா, உன்னை மட்டும் நினைத்தது இந்த இதயம் அல்லவா அல்லவா, சிறு கண்ணி துளி என்ன கண்ணின் ஓரம், காதலித்து தோல்வியுற்றதான் நெஞ்சுக்குள் பாரம், கண்ணீரில் வாழ்வதால் நாம் இங்கே மீன்கதான், நீந்தித்த காதல் என்ற கடலில் போய் சேரலாம், செருமுன் மதம் என்ற வலையில் நாம் விழுந்தால், உயிர் பிரிந்தால் காதல் முறிந்தால், ஒன்றை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். இங்கில்லை என்றால் என்ன, சொர்க்கத்தில் நாம் சேரலாம். சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை, நரகத்தில் வாழலாம். இந்த மூச்சு பயிற்சியும் பேச்சு பயிற்சியும் வேணும் இந்த ரேப்புக்கு இல்லையா? அதாவது நம்ம தடுக்கி விழுந்துடக்கூடாது, அதுலேயும் வார்த்தை அங்கங்கே அசகுபிசக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்பான ஒரு விஷயம். சரி, அது நீங்கள் அந்த ஹிப்ஹாப் தமிழா அவருடைய பார்த்து நீங்கள் இதாக்குனது. சாதாரணமாக இப்போ ஆஃப்ரிக்கன் தான் கூடுதலாக இந்த ரேப்பிங் செய்வாங்க. இப்போ அதிலிருந்து ஏதாவது உங்களுக்கு நீங்கள் நாங்கள் பயிற்சி எடுத்தால் இப்படி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணதுண்டா? நான் இப்போ மோஸ்ட்டாக ரெப்பில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் மோஸ்ட்டாக நிறைய ரெப்பர்ஸ் ஃபாலோ பண்ணுறது நியூ ஸ்கூல் ஓல்டு ஸ்கூல் ரெண்டு இது இருக்குது அந்த ரெப்பில். ஸோ அதுலேயே மோஸ்ட்டாக ஓல்டு ஸ்கூலுக்கே போய் வருவோம். ஓல்டு ஸ்கூல்னா எனக்கு அந்த இப்போ மோஸ்ட்டாக இங்கிலீஷ் சாங்ஸ் அவ்வளோ வராது. எங்கள் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தேவை அந்த 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 தாளக்கட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாடுறீங்களா, உங்களோட அசைவு வருதா, தட்ஸ் ஆல். ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருன்னு சொன்னால் எமினம் த சாங்ஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டில் நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. 80களில் உள்ள இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதாவது வேர்ல்டு ரெக்கார்ட் வச்சுருக்காரு ரெப் பண்ணுறேன். ஸோ அதே பிரேக் பண்ண தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹிப்ஹாப் தமிழோட ஒரு சாங். ஸோ அந்த சாங் எனக்கு இங்கிலீஷில் தெரியாதுனாலும் அது தமிழில் ஹிப்ஹாப் தமிழ் அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தார். அந்த சாங்கை நான் பண்ணுறேன். சரி, பண்ணிக்காட்டு. மீண்டும் ஒரு முறை இந்த மீசையை முறுக்கு வந்திருக்க முடிஞ்சா தடுத்து நிறுத்தி தடுக்க நினைச்சவனுக்கு எடுத்து கொடுத்து ஷாம்பு சம்பவம் மண்டபத்தினால கொஞ்சம் கூலாகி இருக்கிற கோவத்தை அதை கொள்ளாறு கொடுக்காது, எரி முளை கொண்டு ரைஸுக்கு ஊத்தாத பொரியலை போல பொறிஞ்சு கரிஞ்சிருவேன், செறிஞ்சு எரிஞ்சிருவேன், விரை காட்டி பொருள் எழுப்பிட்டு எல்லாம் பிள்ளைக்கு காட்டிகள் கம்முன்னு இருந்துருச்சின்னு பார்த்தவன் சவுக்குள்ள நீயே தோண்டி பார்த்தேன் அனுபவிப்பேன் இந்த பொடியை உங்களை செதறடிப்பேன், ரெடியா 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 முடிஞ்சா புடிடா 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 கடை மட அப்படின்னு என்ன ஒரு ஸ்பீடில் போகுது. சரி, ஓகே. பொதுவாக ரேப்னாலே அப்படி தானே? ரைட். நாங்கள் இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் உள்ள மாதிரி நீங்கள் அதே சாயலில் உள்ள ஹிப்ஹாப் தமிழா அப்படின்னு சொன்னீங்க. வேறு என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்?
டிஃப்ரெண்டான இப்போ எனக்கு ரொம்ப அதாவது ரெப்பில் வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபாஸ்ட் ரெப் தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கட்ட கட்ட பட்ட பட்ட அப்படி அந்த மாதிரி அந்த மோஸ்ட்டாக அந்த ரெட்டை கிளவியில் அந்த வேர்ட்ஸ் வந்து கட்ட கட்ட பட்ட பட்ட அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸில் வர நம்ம ரெட்டை கிளவின்னு சொல்லக்குள்ள அங்கே ஏஆர் ரஹ்மான் ஒரு பாடம் ஞாபகம் கட கட தண்டம் தண்ணி அது ரெப்பிங்கில் ஒரு ஸ்டைல் தான். ரைட். ஸோ அந்த மாதிரி அப்போ அதில் வந்து எனக்கு இன்னொரு ஒருத்தரை பிடிக்கும் வந்து ஆர்யா தினேஷ் கனகராஜ் தான், ஏடிகேன்னு சொல்லி நிறைய சொல்லிடக்கூடாது. ஓகே. ஸோ அவரோட சாங்கில் வந்து ஒரு சாங் வந்து ஒரு லைக் அது ஒரு லவ் சாங். அதில் வந்து அது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு வந்து அதில் அந்த ரெப் போர்ஷன் தான். ஸோ அந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கார். அதுலேயும் அவர் வந்து நிறைய கட்ஸ் எடுத்தாராம் அதில். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன், ஒரே கட்ஸில் அதை வந்து இது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை பண்ணி பார்க்கலாம். ரைட். ஓகே. விட்டு பிரிந்தால் விலகிச் சென்றால் உயிரோடு கலந்தவள் கனவோடு மறந்தவள் மறந்தால் இலக்கமற்றவள் காகிதமாய் என்னை கசக்கி எறிந்தால் கண்ணீரன் சொந்தமானது அது எந்த மந்தமானது நம்பிக்கை மாண்டு போனது வாழ்க்கை இன்னும் முதல் நரகமானது வாடி பெஞ்சாதி என்று அழைக்க நினைத்த எந்த நாவை நீயும் பெஞ்சாதி என்று சாபம் மீட ஆக்கிவிட்டாய். நகரத்தில் இருந்து கொண்டே நரகத்தை தேடி சென்றேன், இமதர்மனை நானே நினைத்தேன், நிரந்தரமாய் உன்னை பிரிய மறுத்தேன். ரைட். அது அவரை வந்து ஏடிக்கு பல முறை ட்ரை பண்ணி தான் அதை செஞ்சார். இவர் ஒரே முறையில் செய்கிறங்கிறது வந்து லேசான விஷயம் கிடையாது. அதுவும் நாங்கள் இங்கே ப்ரம்ப்டர் போட்டு இங்கே பாடுறது கிடையாது. பொதுவாக பாடருங்கிற ஒரு ப்ரம்ப்டரில் அங்கே லிரிக்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பார்த்து அப்படியே பாடுவார். அங்கே ஃப்ரேமெல்லாம் சரியாக செஞ்சு கொள்வாங்க. இது அப்படி ஒன்றும் கிடையாது, டிரெக்டாக வாங்க அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடியாகி இங்கே வந்தது தானே, கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நீங்கள் இப்போ தனியாக ரெப்பை தான் பாடுறீங்க. சாதாரணமாக ஏதாவது சொல்லுங்களேன், ஒரு நம்ம 90ல் உள்ள பாட்டு அல்லது 80ஸில் உள்ள பாட்டு அப்படி ஒரு இடத்து இடையில ரீமிக்ஸ் மாதிரி கொடுது அப்படியெல்லாம் பாடுறதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? நான் ட்ரை பண்ணினேன் ஒரு சாங் வந்து ரீசெண்டாக வந்து பாடாத பாட்டெல்லாம். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய் அந்த பாட்டை வந்து ரீமிக்ஸில் வந்து நான் படித்தேன். பாட்டையும் பாடி அப்படி ஒரு ரெப்ப லேசாக செஞ்சு அதில் ரெப் வெர்ஷனில் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய் காணாத கண்களை காண வந்தாய் அப்படின்ட்டு அழகிய அழகிய தேவதைகள் குவிந்து கிடக்கும் இந்த உலகினிலே கண்களை பார்த்து மயக்கும் முந்தன் அழகை நானுமே ரசிக்கிறேன், பெண்ணை நானும் உன்னை பார்த்துக்கொள்ள அப்படின்னு ஒரு ஃபுல் அதுக்கு பிறகு ஃபுல் ஃபாஸ்ட்டாக போகுது அது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீமிக்ஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். சரி, அதாவது அந்த காலத்தை கொஞ்சம் ஸ்பீட் ஆக்குறீங்க, டெம்போ கொஞ்சம் ஸ்பீடாக. பொதுவாக அந்த ரெப்பிங்கில் வந்து ஸ்பீட் தானே, அது நம்மளுக்கு இன்னும் குறைச்சும் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே. இந்த மாதிரி ரொம்ப அழகாக அதுவும் ஒரு கேள்வி ஞானத்தினூடாக இந்த மாதிரி ஒரு ரெப், அது ஒரு துறை, ஒரு கலைத்துறை, அதை தெரிவு செஞ்ச எங்களுடைய நண்பர் உங்களோட இஸ்னாஃப் அன்வர். சரி, இஸ்னாஃப் அன்வருடைய அந்த எதிர்காலம் இன்னும் சிறக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் எதிர்காலத்துலேயும் நாங்கள் உங்களை தேடி வருவோம், ஒரு பாடலோடு நீங்கள் ரேப்பை பாடணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த சேலஞ்சை நீங்கள் அப்படியே மனசில் வச்சுட்றீங்க. சரி, நாங்கள் இது போல் உங்களுக்கும் வாய்ப்பளிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வி ஃபெஸ்ட் இவரையும் தேடி வந்தது, உங்களையும் தேடி வர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நீங்களும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சரி, நேயர்களுக்கு நன்றி சொல்லுவோமா? நிச்சயமாக முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் உண்மையாக செல்லணும்னு சொன்னால் இப்போ எனக்கு வந்து அங்கங்கே தடுமாற்றம் இருக்குது. காரணம் என்னென்னா எனக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அதனால் நான் தான் நினச்சேன் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி நான் கிளம்புக்கு தான் போகணும் அப்படின்னும் போது நீங்கள் என்ன தேடி வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுங்கிறது அதுலேயே முக்கியமாக வி ஃபெஸ்ட், அதில் நான் உங்களோட ஒரு பெரிய ஒரு பிக் ஃபேன். ஸோ நிறைய தரம் நியூஸ்லாம் உங்களோட பேரை வந்து நான் கேட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களோட நிறைய சாங்ஸ் அதே மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். என்னோட ஒரு இன்ஸ்பயரில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன தேடி வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தது அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் அதாவது ரொம்ப சம்டைம் இப்போ நம்மளை மோட்டிவ் பண்ண யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு டைமில் நீங்கள் வந்து ஓகே வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எனர்ஜி தந்தது ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமாச்சு. அதுலேயும் புது வருஷம் வேறு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு டூ மச்சான எனர்ஜி, புதிய உத்வேகத்தோடு நீங்கள் முதல்ல வருஷத்தையே துவங்குறாரு. ஓகே, இந்த வருஷம் இயர் ரெண்டில் நான் நினைக்கிறேன் இதை விட நீங்கள் சிறப்பாக சம்பவம் பண்ணலாம். ரைட். சரி, நாங்கள் எல்லாருக்கும் குட் பாய் சொல்லிட்டு போவோம். நிச்சயம். குட் பாய்.